எழில் தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கதை சொல்றதுக்கு கிளம்பி போறாரு. பாக்யா சொல்றாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன் பண்ண எழில பத்திரம். பாக்யா சொல்றாங்க மாமா இன்னைக்கு உங்களுக்கு பிபி லோவா இருக்கு, அதனால அமிர்தாவை நான் இங்கேயே இருந்து பாத்துக்க சொல்ல போறேன். எதுக்குமா? நீ சொல்றாங்க நானே பாத்துக்கிறேன் ஆண்டி. சொல்றாங்க நீ குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜெனி, அதனால அமிர்தாவே பாத்துக்கட்டும். நீ சொன்னா கேட்க மாட்ட கிட்ட பாக்யா எல்லா வேலையும் சொல்றாங்க. அப்புறம் நீ மறந்துடுவ ஜெனி, நான் எழுதி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அமிர்தா கிட்ட சொல்லிடுவேனே. இல்ல ஜெனி நீ மறந்துட்டேன்னா எல்லா வேலையும் அமிர்தா கிட்டே கொடுத்தீங்கன்னா அமிர்தா எப்படி செய்வாங்க? அவ செஞ்சிருவா. வேண்டாம், நான் இத டேபிள் மேல வச்சுட்டு அமிர்தாவுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். இந்த பேப்பரை கூட என்னால கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல ஜெனி, குழந்தை கூட இருப்ப, உன்னை தொந்தரவு பண்ண வேணான்னு தான் சொன்னேன். போயிட்டு வந்துடுறேன் ஜெனி. ராதிகா கேக்குறாங்க மயூ கிட்ட, நேத்து நைட்டு நல்லா தூங்குனியாமா? நான் நல்லா தூங்குனேம்மா. நீ நல்லா தூங்குனியா? ஏன் தூக்கத்துக்கு என்ன ராதிகா? பார் ராதிகா, அந்த அம்மா எவ்வளவு சீக்கிரத்துல போகுதோ அவ்வளவு நல்லது நம்ம வீட்டுக்கு. நான் கோபி கிட்ட சொல்லிட்டேன், இன்னும் 2-3 நாள்ல போயிருவாங்க, நீ கவலைப்படாத. உங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்னும் என்னென்ன டார்ச்சர் கொடுக்க போறாங்களோ தெரியல. சரி குளிச்சுட்டு வந்து ஹால் ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. சரி காஃபின்னு சொல்றாங்க. பெட்ரூம்ல இருந்த ராதிகா எந்திரிக்கிறாங்க. அப்ப கமலா சொல்றாங்க எங்க போற? கூப்பிடுறாங்களம்மா, பேசாம உட்காரு. வேற என்ன காஃபியா? காஃபிய தானே கூப்பிடுறாங்க, காஃபி தானா போகுதான்னு பாக்கலாம். கூப்பிடுறாங்களாம், இவ உடனடியா எந்திரிச்சு ஓடுறாளாம். சரி காஃபின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் போட்டுட்டு வரேம்மா. ராதிகா கூப்பிட்ட குரலுக்கு செய்யணுமா என்ன? ஒரு 4-5 ட்ரிப்பு கத்தட்டும், அப்புறம் போட்டு கொடுப்போம். நல்லா பிரச்சனை பண்றோம். அந்த அம்மா தான் தேவையில்லாம இங்க உட்கார்ந்துகிட்டு பிரச்சனை பண்ணுது. இப்ப காஃபி போட்டு கொடுக்கலன்னு வையே, கோபி வந்தோடனே போட்டு கொடுத்துருவாங்க. நீ எதுக்கு ராதிகா தேவையில்லாம பயப்படுற? பயந்துதான் அந்த அம்மா தலைமையில ஏறி உட்கார்ந்துகிட்டு ஆடுது. வீட்டுக்கு வந்தா நம்ம பழக்கத்தை தான் பழகணுமே தவிர இந்த பழக்கத்தை நம்ம பழக கூடாது. எப்ப காஃபி போட்டு குடுக்குறோமோ அப்ப குடிச்சா போதும். அவங்க நல்லா தூங்குனியா இல்லையா? நல்லா தூங்கலம்மா, தலைவலி. அப்பனா நீ ரெஸ்ட் எடு, நான் காஃபி போட்டு குடுத்துட்டு வரேன். காஃபின்னு நான் கத்துனது காதுல விழுகலையா? கமலான்னு கூப்பிட்டா நான் என்னன்னு கேட்பேன், ராதிகான்னு கூப்பிட்டா அவ என்னன்னு கேட்பா, காஃபின்னு கேட்டா அது தன்னால வருமா? என் ஜெனி கிட்ட கேக்குறாங்க. எழில் கிளம்பிட்டானான்னு. இப்பதான் கிளம்புனாரு. நான் கிளம்புறேன், டைம் ஆயிருச்சு. நான் ஓகே தானே? என்ன கேக்குற ஜெனி? புரியல. இல்லையா நான் பொறுப்பான ஆளா? ஆமா ஜெனி, நீ பொறுப்பான ஆளா இருக்க கண்டுதான் பாப்பாவை நல்லா பாத்துக்கிற. நான் வீட்டை பாத்துக்கிறதுல எப்படி? உங்களுக்கு இந்த ஹோம் ஒர்க் எல்லாம் செட் ஆகாது. இதுதா மாத்திரம் வீட்டை பொறுப்பா பாத்துப்பாளா? ஆமா ஜெனி, பொறுப்பா பாத்துப்பாங்க. என்னாச்சு ஜெனி? நான் கிளம்புறேன். எதையும் போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இருக்காத, நான் சாயங்காலம் வந்து பாக்குறேன். நீங்கதான் இந்த ஹோட்டல் ஓனரா? ஆமான்னு பாக்யா சொல்றாங்க. நான் தான் இந்த பக்கத்து இடத்த வாங்கியிருக்கேன். இடத்த யாரோ வாங்கியிருக்கதா சொன்னாங்க, அது நீங்க தானா? ஆமாங்க. மீட்டிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் மேடம், இன்னும் கொஞ்ச நாள்ல ஓபன் பண்ணிடுவேன். இதுக்கு எப்படி வியாபாரம் போகுது? ஆரம்பத்துல கொஞ்சம் டல்லா தான் இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் நல்லா போகுது. நீங்க என்ன கடை ஓபன் பண்ண போறீங்க மேடம்? அது உங்களுக்கு தெரியாதா? பார் ஓபன் பண்ண போறேன். ஒரு 5 கிலோமீட்டருக்கு எந்த பாரும் இல்லையா, அதனால நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு பார் ஒண்ணு ஓபன் பண்ண போறேன். அதுக்கு அதிர்ஷ்டம் மேடம். பாருக்கு வர்றவங்க அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கும் வருவாங்க. வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடும் மேடம். தெரியும், மத்த ஸ்டாஃபும் பக்கத்துல என்ன கடை ஓபன் ஆகுதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல என்ன கடை திறக்க போறாங்கன்னு தெரியலக்கா. இப்பதான் அந்த ஓனர் கிட்ட பேசினேன், அங்க பார் ஓபன் பண்ண போறாங்களாம். ஐடி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அதிர்ச்சியாறாங்க. போச்சு, வேலை செஞ்சு ரொம்ப அசதியா இருந்துச்சுன்னா பக்கத்துல ஒரு 2 பெக்க போட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்க்கா, வைக்க கூடாதுன்னு சொல்லுக்கா. நம்ம எப்படி சொல்ல முடியும் செல்வி? ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. சொல்றாங்க அக்கா நல்லா யோசிச்சு பாரு, 4-5 பேர் குடிச்சிட்டு வந்து சாப்பிட்டாங்கன்னா நம்ம கடைக்கு யார் சாப்பிட வருவாங்க? நீ போய் சொல்லுக்கா. அதை எப்படி சொல்ல முடியும்? வாடகைக்கு புடிச்சு கொடுத்தாருல, அவர்கிட்ட போய் பேசுக்கா. கிட்ட பேசுனா அவரால் என்ன பண்ண முடியும்? அக்கா எனக்கு என்னமோ அது சரியா வரும்னு தோணலக்கா. பெயிண்டிங் வேலை தானே நடக்குது, நீங்க யாரும் பயப்படாதீங்க, பாத்துக்கலாம். போய் வேலையை பாருங்க. இன்று இந்தோனேஷியாவின் நாணயம் ருப்பையா. நாளை சந்திப்போம்.